அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மூன்றுள்ள போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணையில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இந்த முக்கிய கடல் வழிப்பாதையை மூடியுள்ளது. சர்வதேச எண்ணெய் விநியோகத்தில் 20% கொண்டுள்ள இந்த வழித்தடம் முடங்கியுள்ளதால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதுடன் எரிவாயு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இங்கிலாந்து, ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகள் முன்வந்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்த நாடுகள் சர்வதேச கடல் போக்குவரத்து சுதந்திரத்தை பாதுகாக்க ஒருங்கிணைந்த ராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக தங்களின் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளது. முன்னதாக நேட்டோ நாடுகள் உதவிக்கு வராததை காகித புலி என விமர்சித்திருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது 22 நாடுகள் ஒருங்கிணைந்துள்ளதை வரவேற்றுள்ளார். கடந்த 19 நாட்களில் வெறும் 116 கப்பல்கள் மட்டுமே இந்த நீரிணையை கடந்துள்ளன. இது வழக்கமான போக்குவரத்தை விட 95% குறைவு என்பதையும் குறிப்பிடத்தக்கது. எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள் போன்ற பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்த நாடுகள் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாடுகளின் இந்த தலையீடு வளைகுடா பிராந்தியத்தில் போர் மேகங்களை மேலும் சூழ்ந்துள்ளது. தங்களின் எல்லைக்கு அருகே அந்நிய நாடுகளின் படைகள் குவிக்கப்படுவதை ஈரான் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பதை குறித்த அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. ஈரானின் அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து உலக பொருளாதாரத்தின் எதிர்காலமும் எரிசக்தி சந்தையின் ஸ்திரத்தன்மையும் அமையும் என்பதால் சர்வதேச சமூகம் இந்த பகுதியை உன்னிப்பாக கவனித்து வருகிறது.